உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம், டிஎன்டிவி பொலிட் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். டிஎன்டிவி குழுமம் தமிழர் தமிழிகள் சார்ந்த தகவல்களை, வரலாற்று ஆய்வுகளை, செய்திகளை பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு பார்வைகளிலும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல தொடர்ந்து நம் ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றோம். ஒவ்வொன்றையும் ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை வெளியிடுவது, குறிப்பாக தமிழர் தமிழிகள் தொடர்பானது, அதுக்கு மெய்யியல் தொடர்பான, அரசியல் தொடர்பான பல்துறை, தமிழிகள் என்றாலே பல்துறைகளை உள்ளடக்கிய துறைகள் என்றுதான் பொருள். இவற்றுக்காக நாம் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். யூடியூபிலிருந்து தற்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வருவாயை விட கூடுதலாக நம் ஆய்வு பணிகளுக்கும் மற்ற பணிகளுக்கும் செலவிட வேண்டியிருக்கிறது. எனவே அவரவர்கள் பங்களிப்பாக இதில் தங்களால் இயன்றதை அளித்து உதவினால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமத்தை முன்னேற்றி செல்ல முடியும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். வங்கி கணக்கினுடைய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தங்களுடைய மேலான பங்களிப்பை அளித்து தோள் கொடுத்து தமிழர் தமிழியல் பணிகள் செவ்வனே நடைபெற உதவுங்கள். நன்றி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். வடலூர் பெருவழி தளத்தில் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்தவித கட்டுமானங்களும் கட்டக்கூடாது. பெருவழி என்பது வெறுமனே சத்திய தர்மசாலையும் சத்திய ஞான சபையும் மட்டுமே அல்ல, ஒட்டுமொத்தமாக 80 காணி நிலம், அதாவது தற்போதுள்ள 106 ஏக்கர் நிலப்பரப்புமே பெருவழிதான். அந்த பெருவழி தளத்தினுள் எந்தவித கட்டுமானங்களும் கட்டக்கூடாது என்பதுதான் நியதி. ஆனால் அதையெல்லாம் தாண்டி சுமார் 40 ஏக்கருக்கு மேலாக கடந்த பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கே கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சர்வதேச மையம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை உலக அளவில் கொண்டு செல்வதற்கான, மேம்படுத்துவதற்கான திட்டமாக இருந்திருந்தால் முதலில் அந்த 40 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியிருக்க வேண்டும் என்பதுதான் நியதி, அதுதான் நேர்மை. ஆனால் அதை விடுத்து மீதம் இருக்கக்கூடிய 71 ஏக்கரிலும் கட்டட குவியல்களை கொட்டுவதற்கான ஒரு திட்டத்தை முன்வைத்து அந்த திட்டத்தின் வாயிலாக அதை ஒரு சுற்றுலாத்தலம் போல மாற்றுவதற்கான முயற்சியில் முதலில் ஒரு ஈடுபாடு, ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அது ஒரு வழிபாட்டு தலம். அதிலும் தனித்துவமான ஒரு நெறிமுறை, தனித்துவமான ஒரு மார்க்கம், உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் வேறு எந்த நெறிமுறையிலும் இல்லாத, மிக முக்கியமாக சாகா கல்வியை வலியுறுத்தக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தலம். ஜீவகருணை என்று சொல்லக்கூடிய உயிர்கருணை, அதே போல ஆன்மநேய ஒருமைப்பாடு, சாகா கல்வி ஆகிய இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்ட ஒரு மாபெரும் நெறி. எந்த மத, எந்த நெறியில் சென்றாலும், எத்தகைய வித்தைகள் செய்தாலும் இறுதியில் சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக மட்டுமே சாகா பெருநிலையை அடைய முடியும் என்று காண்பிக்கக்கூடிய, என்று உணர்த்தக்கூடிய இறுதியான நுழைவாயில். இந்த நுழைவாயிலுக்குள் நுழைந்தால் மட்டும்தான் அடுத்ததாக சாகா கல்வியை, சாகா நிலையை, மரணமில்லா பெருவாழ்வு நிலையை எவரும் அடைய முடியும். அவர் சித்தராக இருந்தாலும், முத்தராக இருந்தாலும், பத்தராக இருந்தாலும், எத்தகைய ஞானியாக இருந்தாலும் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த இறுதி நுழைவாயிலுக்குள் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மீண்டும் முதலிலிருந்து வாழ்க்கையை தொடங்க வேண்டும். பிறந்து இறந்து பிறந்து இறந்து எப்போதாவது அல்லது எப்பொழுது அவர்கள் சுத்த சன்மார்க்கத்தை உணர்கிறார்களோ, ஜீவகருணையை, ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உணர்கிறார்களோ, அதை பின்பற்றுகிறார்களோ, அதற்கு பிறகுதான் இந்த நுழைவாயில் திறக்கும் என்பதுதான் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் எழுதி வைத்திருக்கக்கூடிய விதி. அதன்படிதான் அது நடைபெறுகிறது. அதுவரையிலும் இங்கே மனிதர்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த அவத்தையில் வாழ்ந்து அறியாமையில் உழன்று கொண்டுதான் இருப்பார்கள் என்பதுதான் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரின் சத்திய சன்மார்க்கம் உணர்த்தக்கூடிய மிக அடிப்படையான உண்மை. இது தெரியாமல் பலரும் பலவாறு குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சன்மார்க்கத்தை பற்றியும் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரை பற்றியுமே குறைகள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய முடைநாக்கர்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இத்தகைய நிலையில் இப்படிப்பட்ட பெருவழி தலத்தில்
சர்வதேச மையம் என்கிற பெயரில் அங்கேதான் உள்ளேதான் கட்டுவோம், அப்படி கட்டினால்தான் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உலகம் முழுவதுமே எடுத்துச் செல்லப்படுவார் என்றெல்லாம் புதிதாக கதைகளை கட்டிக்கொண்டு கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு, அதிலும் குறிப்பாக எளிய மனிதர்களின் எதிர்ப்போ அல்லது ஏதோ ஒரு பொறாமையில் அல்லது வன்மத்தின் மீதான எதிர்ப்போ அல்ல. திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தமது திருவருட்பாவில் என்ன கூறினாரோ, தமது வாழ்வியல் காலத்தில் என்ன அந்த மக்களுக்கு உணர்த்தினாரோ, தம் சீடர்களுக்கு அணுக்கத் தொண்டர்களுக்கு என்ன அறிவுரை சொன்னாரோ, அவருடைய வாய்மொழியின் அடிப்படையில், அவருடைய எழுத்தின் அடிப்படையில் அந்த பெருவழித்தலமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறது தான் மிக அடிப்படை. உடனே சில அறிவுஜீவிகள் கேட்குறாங்க, சரிங்க, அப்போ இத்தனை நாளாக அந்த ஆக்கிரமிப்புகளாக நடைபெற்றதே, அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி நியாயமான கேள்விதான், தவறில்லை. திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சன்மார்க்கம் விளங்கும் காலம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சன்மார்க்கம் விளங்கும் காலம்? எல்லா இடத்துலையுமே திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உரைநடை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பை தொண்டர்கள் சீடர்கள் அல்லது அது கேட்டவங்க எழுதி வச்சிருப்பாங்க. இது சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் புரியும், இது சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் உணர்வோம், இது சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் வெளிப்படும் அப்படின்னு திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் அதை போய் இந்த சன்மார்க்கம் விளங்கும் காலம் எது அப்படின்னு பார்த்து உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னு தெரியல. இதற்கு திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தெளிவாகவே அவர் சொல்லியிருக்காங்க. இங்குள்ள தற்போது உள்ள உறவினர்கள், நண்பர்கள், ஆப்தர்கள், அதே போல உற்றார் உறவினர்கள், ஆண்மனைய ஒருமைப்பாடு கொண்ட, அதன் மீது ஈடுபாடு கொண்ட இவர்கள் அனைவருமே தற்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைவடைந்த நிலையில் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இவர்கள் அனைவரும் இறந்து மீண்டும் பிறந்து சன்மார்க்கத்தை உணர்ந்து இங்கே ஒன்று கூடுவார்கள். எங்க? வடலூர் பெருவழி தலத்தில் ஒன்று கூடுவார்கள், உத்தரஞான சிதம்பரத்தில் ஒன்று கூடுவார்கள். அதுதான் சன்மார்க்கம் விளங்கும் காலம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் நாம் மிக முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது, தமிழ் சித்தர் பெருமக்களும் தமிழருடைய மெய்யியலும் மறுபிறப்பு, அதாவது ஒரு உயிர் மீண்டும் ஒரு ஆன்மா பல தேகங்களை எடுக்கிறது அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருக்குது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல இதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழர் மெய்யியல் புரிய தொடங்கும். திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய நிலையை சற்று புரிந்து கொள்ளவாது இயலும். நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் முதல்ல பிறப்பு ஒரு உயிருக்கு மீண்டும் அது மற்ற தேகம் எடுக்காது, அது அப்படியே போய் எங்கேயாவது நின்று சாத்தானாய் வடிவம் எடுத்து அது அரண்மனை, அதே போல் காஞ்சனா, அப்புறம் சந்திரமுகி போன்ற படங்களில் வெளிப்படும் அப்படின்னெல்லாம் நீங்கள் மூடத்தனமாய் எண்ணிக்கொண்டிருந்தால் நமக்கு அதுக்கு நாம் பொறுப்பல்ல. முதலில் ஒரு உயிர், அடுத்ததாக ஒரு ஆன்மா, அடுத்தடுத்து என்னென்ன தேகங்கள் எடுக்கும் அப்படிங்கிற இந்த அடிப்படையில் முதல்ல புரிதல் வேண்டும். ஆக ஒரு ஆன்மா பல தேகங்களை எடுக்கிறது அப்படிங்கிறது முதல் அடிப்படை. அது நிறைவடையும் வரையிலும், திருவாகும் வரையிலும், அருள் அடையும் வரையிலும் அது பல தேகங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. தேகம் என்றால் உடல் அப்படின்னு நம்ம நேரடியாக உடல்ல வச்சுக்குவோம். பல உடல்களை, அது வடிவங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த உடல் எப்படி கிடைக்கிறது, அதற்கும் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் விளக்கம் கொடுக்குறாங்க. நாம் ஒரு தேகத்தில் என்ன செயல்கள் செய்கிறோமோ, பிற உயிர்களுக்கு துன்பம் விளைக்கிறோமோ, பிற உயிர்களுக்கு என்ன விதமான நன்மைகள் செய்கிறோம், இதன் அடிப்படையில், இந்த நன்மை தீமை அடிப்படையில், பாவம் புண்ணியம் என்பது இதுதான். நன்மைன்னா புண்ணியம், தீமைன்னா பாவம். அது என்ன தீமை நன்மை? பிற உயிர்களுக்கு தீங்கு செய்தல். நம் உயிர்களுக்கு தீங்கு, நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்வது ஒன்று, பிற உயிர்களுக்கு தீங்கு செய்தல், பிற உயிர்களுக்கு நன்மை செய்தல். இதைத்தான் ஜீவகாருண்யம், ஜீவகருணை, உயிர் கருணை, உயிர் அன்பு அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லி, அதற்காக தான் பிற உயிர்களை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு பெருமானார் சொல்கிறாங்க. ஆக இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜீவகருணையை கடைபிடிக்கும் வரையிலும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பிற தேகங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அது என்ன தேகமாக கிடைக்கும்? நம்ம இந்த தேகத்தில் என்ன தீமைகள் செய்கிறோமோ அதற்கு ஏற்ப நாளை தேகம் கிடைக்கும். மனித தேகமே கிடைக்க வேண்டுமேயானால் நாம் தொடர்ந்து நாம் இயன்றவரை நாம் நன்மையை செய்து கொண்டிருக்க வேண்டும். பிற உயிர்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல சிந்தனைகளோடு இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நாம் அடுத்த தேகத்தை மனித தேகமாவது கிடைப்பதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. இது திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மட்டுமே சொல்லலைங்க. எல்லா விதமான அனைத்து ஞானிகளும் உண்மை என்பது ஒன்று தான். சூரியன் என்பது ஒன்று தான், சந்திரன் என்பது ஒன்று தான். இப்போது நம்ம தமிழில் நிலவுக்கு பார்த்திங்கன்னா நிலவு,
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மதி என்றெல்லாம் பெயர் இருக்குது. இதே ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க, இது 3ன்னு சொல்கிறாங்க. இதே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வடவர்கள் சந்திர அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக பெயர்கள் வெவ்வேறாக இருந்தாலும் பொருள் ஒன்று தான். இதுதான் இறைப்பொருளும் அப்படிதான். மதங்கள் எத்தனையாக இருந்தாலும், நெறிமுறைகள் எத்தனையாக இருந்தாலும் அந்த இறைப்பொருள் ஒன்று தான். அது செம்பொருள் அப்படின்னு நம்ம வந்து சித்தர் பெருமக்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த பொருள் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் பெருமானார் சொல்கிறாங்க. ஆக அந்த பொருள் ஆப்ஜெக்ட்னு தான் நம்ம சொல்கிறோம். உலகத்தில் இப்படி நேர்த்தியாக ஒரு சொல்லை பயன்படுத்தக்கூடியவர்கள் தமிழ் சித்தர்களைப் போல, தமிழ் ஆன்றோர்கள் சான்றோர்களைப் போல, ஞானிகளைப் போல வேறு எங்குமே நம்ம காண முடியாது. இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட்னு தான் சொல்கிறாங்க. இறைவரை வந்து இறை பொருள்னு தான் சொல்கிறாங்க. ஆக இதிலிருந்தே நம்ம வந்து எவ்வளவு வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறோம் என்பதை முதலில் நாம் எண்ணி வியப்படைய வேண்டும், பெருமிதம் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மீண்டும் பிறப்பெடுத்து ஒன்று கூடக்கூடிய ஒரு தலமாக பெருவெளித்தலம் விளங்குகின்ற காரணத்தினால் அங்கே உள்ள 106 ஏக்கர் நிலமும் காப்பாற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் 150 ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய நடைமுறை. இடைப்பட்ட காலங்களில் இந்த 40 ஏக்கரையும் எப்படி வந்து அதை வந்து தூய்மைப்படுத்துவது என்கிற எண்ணங்களில் இவற்றையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் குறிப்பாக வந்து திராவிட இயக்கங்கள் வந்து இதெல்லாம் செய்துவிடும். என்னால் வள்ளல் பெருமானாருக்கு இவ்வளவு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய அரசு அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டத்தில், ராஜாங்கத்தார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எப்போ 1938 இருக்குது, இன்று நேற்றல்ல. ஆக இதையெல்லாம் செய்ய வேண்டிய கடமை, பணி அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறைக்குத்தான் இருக்கிறது. அதற்கு தலைமையாக வரக்கூடிய ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது. எங்களை போன்றவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும் அந்த 40 ஏக்கர் எப்படி தூய்மைப்படுத்தப்படும். பெருமானார் நினைத்தால் அதை எப்படி வந்து விரைந்து தூய்மைப்படுத்துவார் என்பது எங்களை போன்றவர்களுக்கு நாங்கள் நன்கு உணர்ந்து வைத்திருக்கிறோம். எனவே இது ஏன் முன்னாடி வரல, பின்னாடி வரல அப்படிங்கிறதா இல்லை. அங்கே நிர்வாகத்தில் இருந்தவர்கள், நிர்வாகத்தோடு நெருக்கமாக இத்தனை ஆண்டுகள் பயணம் செய்தவர்கள், இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள், அவர்கள் செய்திருக்க வேண்டிய கேள்விகளை நீங்கள் எங்களை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர் கேட்பதே முதல்ல வந்து அற்பத்தனமான ஒன்று. சரிங்களா? அல்லது இவர்கள் கேட்கக்கூடிய இவர்கள் போய் அந்த இடத்துல அந்த பணியை செஞ்சுருக்கணும். அதையும் செய்யவில்லை. எங்களுக்கெல்லாம் தெரியும், என்ன நீங்கள் ஆட்டம் போட்டாலும் பெருமானார் சொல்லியிருக்காரு சன்மார்க்கம் விளங்கும் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும். அதே போல் இதற்கு முன்பாக வரலாற்றை பார்க்கும் பொழுது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அந்த நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 35 கிராமங்கள் வந்து பட்டியலிடப்பட்டன. அதில் கருங்குழியும் அடக்கம், மேட்டுக்குப்பமும் அடக்கம், பார்வதிபுரமும் அடக்கம். இப்படிப்பட்ட எப்பொழுதே வந்து நிலக்கரி சுரங்கத்திற்காக இடம் கையகப்படுத்தி இருக்க வேண்டிய அந்த நிலத்தை பாதுகாப்பதற்கு திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் யாரை நியமித்தார் தெரியுங்களா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களை நியமிக்கிறாங்க. அவர் தமிழ்நாட்டினுடைய சென்னை மாகாணத்தினுடைய ஒரு முதலமைச்சர். அவர் தேர்தல் நடைமுறைகளை கொண்டு வந்ததற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவர் தான் முதலமைச்சர். அவர் அவர் இருக்கும் பொழுதே சன்மார்க்க சங்கத்தின் மீது அவருக்கு ஈடுபாடு. அதன் பிறகு முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு தன் சொத்துக்கள் முழுவதையுமே நீங்கள் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்காக எழுதி வைத்து அங்கே கட்டிடம் கட்டி அங்கேயே தங்கி அவர் வந்து போராடி கொண்டிருந்தார். அவர் இந்த நிலம் கையகப்படுத்துவதற்கு நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் என்பது இந்திய அரசினுடைய நிறுவனம். அதற்கு எதிராக போராடி அந்த பட்டியலிலிருந்து மேட்டுக்குப்பம், கருங்குழி, அதே போல வடலூர் பார்வதிபுரத்தை எல்லாம் அகற்றி அந்த இடத்தை காப்பாற்றினார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இதை காப்பாற்றும் பணியை செய்யக்கூறி அவரை நியமித்தவர் யாருன்னு நமக்கு தெரியும். திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான். ஏனென்றால் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தம் விருப்பப்படி அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, தம் விருப்பப்படி அங்கே தர்மசாலை கட்டவில்லை, தம் விருப்பப்படி ஞானசபையை கட்டவில்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய உத்தரவுக்கு இணங்க தான் அவர் செய்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் பிற்காலத்திலே நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கு இடையூறு ஏற்படும் போதெல்லாம் அதை வந்து மீட்டு பாதுகாப்பதில் வந்து மிக முக்கியமான சமூகத்தின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அவர்கள் தான் முன் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப நீங்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டியது. சமூகத்தின் உயர் பொறுப்புகள் நான் சொல்வது சமூகத்தினுடைய அதிகார மையத்தில் உயர் பொறுப்புகளில் உள்ளவர்கள், சமுதாயத்தில் வந்து நீதித்துறை அல்லது வந்து ஆட்சித்துறை அல்லது வந்து மிக உயரிய வலிமை வாய்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் தான் முன் வந்து அதை வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து
திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய ஒட்டுமொத்தமான அத்தனை சன்மார்க்க அங்கங்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடியது. அதற்கு பிறகு தெரியும், பிற்காலத்தில் தொடர்ந்து அதுக்கு பணிகள் எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறையால் மேற்கொள்ளப்பட்டது, தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பொழுது பெருவழித்தலத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது என்ற போது இப்பொழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேர் அருளின் அடிப்படையில் தற்பொழுது அந்த பெருவழித்தலத்தை பாதுகாப்பதற்கான பணி ஒருபுறம் இருக்கிறது. இன்னொரு புறம் ஒவ்வொருவரையுமே திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் திருவருட்பாலிருந்து, உரைநடையிலிருந்து, அகவலிருந்து எல்லாத்தையும் படி அப்படின்ட்டார். இப்போ உட்கார்ந்து யார் யாரெல்லாம் படிக்கிறாங்க? இப்போ பாருங்க, இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள்லாம் உட்கார்ந்து இரவு பகலாக படிக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் இரவு பகலாக படிக்கிறாங்க, நீதியரசர்கள் இரவு பகலாக படிக்கிறாங்க. எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நீங்கள் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மீது சிறிதாக அங்கங்கே படிச்சுக்கிட்டு இருந்தோம், வாசிக்கிட்டு இருந்தோம். இப்போ உட்கார்ந்து முழுசாக வாசிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் சென்று கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலாக நூல்கள் வாங்கிட்டு பல பதிப்புகளையும் நாம் தொடர்ந்து அமர்ந்து வாசிக்குமாறு நம்மை பணித்து விட்டார் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா கட்டுமானம் உள்ளே கட்ட வேண்டும் என்று சொல்பவர்களும் இப்பொழுது எல்லாமே நீங்கள் வாசித்தாக வேண்டும், கட்ட வேண்டாம் ஏன் கட்டக்கூடாது என்று சொல்பவர்களும் வாசித்தாக வேண்டும். இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அனைவரையுமே திருவருட்பாவிலிருந்து, உரைநடையிலிருந்து, அகவலை அனைத்தையும் வாசிக்க பணித்து விட்டார் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். இதைவிட உங்களுக்கு என்ன சான்று வேண்டும்? பெருமானார் எப்படி நம்மை செயல்பட வைக்கிறார் என்பதற்கு. ஆக இத்தனை பேரை ஓட விட்டுட்டு இருக்காரு பெருமானார். ஆக இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பெருவழித்தலத்தை பாதுகாக்க வேண்டும், என்ன நோக்கத்திற்காக செய்ய வேண்டும் என்பது திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மட்டுமே இல்லைங்க, அவரிடம் ஆசி பெற்ற, அவர் ஒளியேற்றி வைத்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விளக்குகள், ஆன்ம விளக்குகள் உலகெங்கிலுமே எரிந்து கொண்டிருக்கின்றன. அது எப்பொழுது எங்கே எந்த பணியை செய்ய வேண்டும் என்பது பெருமானாருடைய உத்தரவுக்கு இணங்க நடக்கும். அப்படித்தான் அடியனை போன்றவர்கள் எல்லாம் பத்திரிகை ஊடகத்திலும் முழு நேரமாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எம்மை போன்றவர்களுக்கு இத்தகைய பணிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இவ்வளவு நேர்த்தியாக விரைவாக செய்யுமாறு பணிக்கப்பட்டதென்றால் எம் பணி அதில் எதுவுமே கிடையாது. என் தகுதியோடு ஒப்பிடும் பொழுது இதையெல்லாம் செய்வதற்கு நான் தகுதி படைத்தவனா என்று பல நேரங்களில் நினச்சிருக்கேன். அப்படிப்பட்ட பெருமானார் சொல்வதைப் போல நாய் ஈயினும் இழிந்த பிறவியாக இருக்கக்கூடிய எமக்கு பெருமானார் இந்த தேகத்தில், இந்த உடலில் இத்தகைய பணிகளை அருளியிருக்கிறார் என்பதை விட நமக்கு என்ன பேறு வேண்டும் அப்படின்னு தான் நம்மளாம் நினைக்கிறோம். ஸோ இத்தகைய அந்த அடிப்படையில் தான் நமக்கு இதற்கு செயலாற்றுகிறோம், பணியாற்றுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம தொடர்ந்து இதில் உள்ள பிழைகளை எல்லாம் சுட்டி காட்டிகிட்டே வந்தோம். சுட்டி காட்டிட்டு வந்தபோது குறிப்பாக நீங்கள் இந்த வடலூரில் தலைமைச் சங்கம் என்ற பெயரில் படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. முதல்ல நீங்கள் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய கட்டமைப்பு என்ன? சங்கம், சாலை, சபை, இந்த 3 தான். சங்கம் என்பது 1865ஆம் ஆண்டு திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சத்திய சங்கத்தை அமைக்கிறாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு சத்திய தர்மசாலை அமைக்கிறாங்க, அப்புறம் சத்திய ஞான சபை அமைக்கிறாங்க. முதல்ல சத்தியம் ஞான சபைன்னு இல்லாமல் வேத தர்மசாலை அப்படின்ட்டு தான் பெயர் வைத்திருந்தாங்க அப்படிங்கிறது ஆவணங்கள் இருக்குது. அதற்கு பிறகு 1867க்கு பிறகு அவர் சத்திய ஞான சபையை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுதே அதில் பெயர் மாற்றம் செய்து விடுகிறார். என்ன பெயர் மாற்றம் செய்து விடுகிறார்? சத்திய வேத தர்மசாலை என்கிற வேதம், சாஸ்திரம் என்கிற பெயர்களை எல்லாம் அகற்றிவிட்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று பெயர் மாற்றிடுறாங்க. ஆக அதற்கு முன்பாக வேதம், தர்மம், சாலைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு பெயர் மாற்றம் செய்திடுறாங்க. சரிங்களா? இந்த பெயர் மாற்றம் செய்ததற்கு பிறகுதான் தற்பொழுது இன்று வரை இருக்கிறது. ஆக சங்கம் என்கிற அந்த சங்கம் அதற்கு பிறகு நடைமுறையில் இல்லை. பிற்காலத்தில் படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் 2012ஆம் ஆண்டு வாக்கில் என்ன செய்கிறாருன்னா, சரி இப்படியே இருந்தால் சரியாக வராது, தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்கள், 32 சங்கங்கள் எல்லாவற்றையும் இணைத்து 32 சங்கங்களாக அவற்றை எல்லாம் இணைத்து ஒரு பேரமைப்பு என்பதை, கூட்டமைப்பு என்பதை போல உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு அவர் தஞ்சாவூரில் ஒரு சங்கத்தை தொடங்குறாங்க. அது பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டுக்கலாம். 12 திருவருட் பிரகாச வள்ளலார் எனும் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் அருளிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்ற பேர்ல தான் இருந்தது. சரிங்க.
அதுக்கடுத்து வந்து 2015 வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்ற பேர் மாற்றி அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கணும். சரிங்க சரிங்க சரிங்க. அதில் தான் அவர் பேர் இருக்குது. முதல்ல வந்து சங்கம் தஞ்சாவூரில் வந்து சங்கத்தை தொடங்கி அதை பதிவு பண்ணதில் அவர் பேர் கிடையாது. ஓ சரிங்க சரிங்க. அப்போ அந்த சங்கத்து பேர் மாற்றி திரும்ப ஒரு அதுக்கு இன்னொரு நம்பர் வாங்கிச்சுங்களாங்க அதுக்கு? ஆமாங்க ஐயா, இந்த பேர் மாற்றினா அதுக்கு அந்த பேரில் சர்டிஃபிகேட் வரணும்ல. இல்லைங்க, எனக்கு என்னென்னா இப்போ அவங்க போடும்போது வந்து 2012 தான் போட்டிருக்காங்களே, அது தவறு இல்லையான்னு கேட்குறேன். 2015 தானே போட்டிருக்கணும் அப்படி பார்த்தா. 2012 வந்து நம்ம சங்கத்தை வந்து திருவருட் பிரகாச வள்ளலார் எனும் சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் அருளிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்ற பேர்ல வந்து அது ஆரம்பிச்சது. புரியுதுங்க புரியுது. அதுக்கடுத்து வடலூர் தலைமை என்ற ஒரு சொல்லு அதுக்காக போராடி வடலூர்காரங்க ஒத்துக்கவே மாட்டேனானுங்க, நாங்க பார்வதிபுரம் தலைமை சங்கம்னு வச்சிருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீங்க ஒரு கடலூர் மாவட்டத்தில் ஒரு சங்கத்தை வச்சு தலைமைன்னு சொல்ல முடியாது. சரிங்க. 32 மாவட்டத்துக்கு இது தலைமைன்னு சொன்ன பிறகு அப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டானுங்க. அப்புறம் வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு அதை பதிவு பண்ணதுங்க ஐயா. அதுதான் இப்ப இருக்கிற பதிவு. சரிங்க, புரியுதுங்க. ஆக 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த சங்கம் தான் 2015ஆம் ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு காணொலிகளில் நாம் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இந்த குறிப்பிட்ட தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபர் ஏன் இவங்க பெயர்லாம் நம்ம சொல்லலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து இவர்கள் ஏதோ இத்தனை காலமாக இவர்கள் பற்றி பெயர் சொன்னால் இவர்கள் சொல்வதைப் போல வழக்கு தொடுப்போம், அதை தொடுப்போம், இதை தொடுப்போம் என்றெல்லாம் சொல்வதை அச்சப்பட்டலாம் இல்லை. ஏற்கனவே நான் இவர்கள் சொல்வதற்கு பிறகுதான் நான் வந்து யோசித்தேன், இவர்களுக்கு கூடுதல் விளம்பரங்கள் நாம் கொடுத்து விட்டோமே அப்படின்னு நினச்சேன். இந்த கட்டுமானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் தலைமைச் சங்கத்தினுடையது, நாங்கள் தான் ஒட்டுமொத்தமாக வழக்குகள் 27 வழக்கு போட்டோம், 30 வழக்கு போட்டோம், நாங்கள் தான் ஒட்டுமொத்தமாக சன்மார்க்க சங்கத்தையே தூக்கி நிறுத்தினோம் என்றெல்லாம் உளறி திரிந்து கொண்டிருந்த இந்த அற்பர்களுக்கு இவர்களுடைய பெயர்களை எல்லாம் அதிகமாக காணொலிகளில் சொல்லி பிரபலப்படுத்தியது அது என்னுடைய தவறு அப்படின்னு பிற்காலத்தில் உணர்ந்துகிட்டதுனால தான் இவர்களுக்கு ஏன் வெட்டி விளம்பரம் கொடுக்கணும் அப்படிங்கிறனால இவர்கள் பெயர்களை உச்சரிப்பதை நிறுத்தி கொண்டு விட்டோம் அப்படிங்கிறத தவிர இவர்கள் கூறியதைப் போல கருப்பு கோட்டு போட்டுட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு பின்னாடி நின்றுட்டு நாங்கள் வழக்கு திருப்போம் என்று ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இவர்கள் மிரட்டிய மிரட்டல்களுக்கெல்லாம் நாம் வந்து அஞ்சியல்ல. அவர்களுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் பெயர்களை உச்சரிப்பதையே நாம் தவிர்த்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் நினைப்பதைப் போல நாய் குறைத்து விட்டதால் சூரியன் வந்து ஒளிர்வதை நிறுத்தி விடாது என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா வந்து 2012 தொடங்கியிருக்காரு. அப்புறம் 2015 தான் இந்த தலைவர் என்கிற ஒருத்தர் வந்திருக்கார். நம்ம காணொலியில் என்ன சொல்லியிருந்தோன்னா, இவர் தலைவராவதற்கு முன்பு வரையிலும் அங்கே வந்து அவர் உறுப்பினராக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் சின்ன திருத்தம் அதை வந்து இந்த பாலகிருஷ்ணன் ஐயா அவருடைய இந்த கூற்றிலிருந்து அந்த பிழையை நாம் திருத்திக் கொள்கிறோம். ஸோ 2012ஆம் ஆண்டில் அவர் உறுப்பினராக கிடையாது, 2015ஆம் ஆண்டு தான் அவர் துணைத் தலைவராகவே உள்ளே வரார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதற்கு பிறகு என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டம் 2012 2020 கொரோனா காலகட்டம் வரையிலும் கோவிட்-19 2019 இறுதியில் தொடங்கியதுதான் கோவிட்-19. ஆக்சுவலாக கோவிட் 2019 அதற்கு பேர். அதனால் அந்த காலகட்டத்தில் வந்து நினைவு வச்சுக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வந்து சிறப்பாக பணியாற்றி 32 மாவட்டங்களைச் சேர்ந்த 32 சங்கங்களாக அவர் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த 32 சங்கங்களாக அப்படின்னு வச்சுக்கலாம். 32 சங்கங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கூட்டமைப்பாக அதை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறார் படப்பை பாலகிருஷ்ணன் அவர்கள். கோவிட் காலகட்டத்தில் வந்து 2-3 ஆண்டுகள் செயல்பட முடியாத நிலை இருந்தது அனைவருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதிதாக இருக்கக்கூடிய தற்பொழுது அந்த நிர்வாக பொறுப்பை அது லெட்டர் பேட் அமைப்பாக மாற்றுவதற்கு, கட்சின்னு சொன்னால் உண்மைதான், அவர் செய்யக்கூடியதெல்லாம் அரசியல் கட்சி போல தான் செஞ்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு இயற்கையாக வந்துருச்சு. ஸோ அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா தலைவராக இருக்கும் பொழுதே இன்னொருத்தரை செயல் தலைவராக இவர்களே வந்து ஒன்று கூடி நியமிக்கிறாங்க. அப்போது படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்ன எண்ணம் வந்ததுன்னா, நான் ஒரு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு செயல் தலைவரை நியமிக்கும் போது நான் செயல்படாத தலைவரா என்கிற எண்ணம் வந்தது அப்படிங்கிறதா, அதனால தான் நான் அதை வந்து சங்கத்தை விட்டு வெளியேறினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் அவர் வாய்மொழியிலேயே கேட்டுக்குங்க.
இப்போ நமக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்மளாண்ட வந்தாங்க ஒரு அன்பர்கள். ஐயா வந்து எல்லா மாவட்டத்திலயும் ஒரு அதிருப்தி தான் அந்த தலைமை சங்கத்து மேல. சரிங்க. அதனால நீங்க மீண்டும் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், 32 மாவட்ட தலைமையும் வந்து இப்ப இருக்கிற தலைமை சங்கத்தின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால புது எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் நடத்தி தேர்வு அறிவிங்க, அப்ப நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க 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 சரிங்க. ஆமா. அப்ப இது மாதிரி அவங்க எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க இப்போ. ஆமா ஆமா, எல்லா அனைத்து மாவட்டங்களும். சரிங்க 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 சரிங்க. அப்ப எப்ப வெளிப்படுறாங்கன்னு தெரியல. அது திருவருள் தான் வந்து பண்ணணுங்க ஐயா. திருவருள் வந்து அவங்களுக்கு புத்தி புகட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நிலையாச்சு. ஒன்றும் இல்லை, 3 வருஷமா கொரோனாவில் வந்து எந்த செயல்பாடும் இல்லைன்னு சங்கத்தையே பதிவு பண்ண முடியாத அளவுக்கு வந்தது. அந்த கொரோனா பீரியட்ல எதையும் செய்யக்கூடாது அப்படின்னா அதனால 3 வருஷம் பதிவு பண்ணாத, அதுக்கடுத்து 3 வருஷத்துக்கு பிறகு எல்லாத்தையும் 3 வருஷத்தையும் சேர்த்து பயன் போட்டு கட்டி நம்ம பதிவு பண்ணோம் சங்கத்தை. சரிங்க சரிங்க. ஒரு வேலையும் நடக்கல. அதனால வந்து தலைவருக்கு வந்து உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. இப்போ செயல் தலைவரை நாங்கள் ஒருத்தர் போடுறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் செயல்படாத தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். புரியுது. அப்போ நீங்க வந்து அது ரினியூவல் வந்து அது எக்ஸ்பைரி ஆன போது அதுக்கு ஃபைன் கட்டி ரினியூவல் பண்ணது நீங்க தான் இல்லைங்களாங்க? ஆமா நான் தான் பண்ணேன். நீங்க பண்ணி நல்ல கண்டிஷன்ல கொடுத்துருக்கீங்க. இப்போ எல்லாம் 80G அது இதுன்னு வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் வர வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க போல எல்லாமே. அதுக்கான அதுவும் நானே வாங்கி கொடுத்தேன். அப்படிங்களா? சரிங்க. 80G சர்டிஃபிகேட்டும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஓ, சங்கத்து நல்ல கண்டிஷன்ல ஒப்படைச்சிருக்கிறீங்க நீங்க அவங்க கிட்ட. ஆமா. சரிங்க. ஆக இதுதான் நீங்க வந்து தற்போது இந்த குழு இந்த தலைமைச் சங்கம் என்று படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு பரந்த நோக்கத்தோடு செய்த ஒரு செயலை இவர்கள் தங்களுடைய சங்கமாக ஆக்கிரமித்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வரலாறு. இது பற்றி தான் நம்ம தொடக்கத்திலிருந்தே சொல்லியிருந்தோம். இந்த குறிப்பிட்ட இந்த சங்கத்தினர், தற்போது உள்ள இந்த சங்கத்தினர் எதற்காக இவ்வளவு இதில் வந்து மெனக்கெடுறாங்க, எதற்காக உள்ளுக்குள்ளே தான் கட்டணும்னு ஆர்வம் கொள்கிறாங்க. இவர்கள் உண்மையான சன்மார்க்கத்தவர்களாக இருந்தால், உண்மையான சன்மார்க்கத்தை பின்பற்றுவர்களாக இருந்தால், உண்மையாகவே திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரை பின்பற்றுவர்களாக இருந்தால் 157 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடம் பாதுகாக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்துக்குள் தான் ஒரு சர்வதேச மையம் கட்டுவோம் என்று அங்கே பொம்மையை கொண்டு போய் வைக்கக்கூடியவர்கள், புருவமத்தி என்கிற உருவச் சிலையை கொண்டு வைக்குமாறு, அங்கே வந்து சுற்றுலாத்தலம் போல இடத்தை அடைத்து கட்டுமாறு, ஒரு ஆடம்பர பங்களா கட்டுமாறு, ஒரு எளிய வாழ்நாள் முழுவதுமே எளிமையையும் அதே போல வந்து மிக 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 பொருளாதார பற்று இல்லாமல் இருக்கணும்னு சொல்றார். குறிப்பா நீங்க வந்து வழிபாடு செய்யணுமே பொருளாதார பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பொருளாதார பற்று கொண்ட, பொருளாதார ஆடம்பர அலங்காரங்கள் கொண்ட கட்டுமானங்களை கொண்டு போய் உள்ளே வந்து போட வேண்டும் என்று இவர்கள் ஏன் துடிக்கிறார்கள் என்பதற்கான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு வந்தோம். நமது குறிப்பாக டிஎன்டிவி ஊடக புலனாய்வு குழு செய்தியாளர்கள், மூத்த செய்தியாளர்கள்லாம் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பன்னாட்டு தொடர்புகள், அந்த பன்னாட்டு தொடர்புகளுக்கும் இங்கே வந்து அவர்கள் இங்கே குறிப்பாக ஒட்டுமொத்தமாக வள்ளலாருடைய இந்த மிஷன், வள்ளலாருடைய இந்த அமைப்புகளை கைப்பற்றி அதை வந்து ஒரு பணம் காய்க்கும் மரமாக, பண பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு இடமாக, டொனேஷன்கள் கோடிக்கணக்கில் வருவதை வசூல் செய்து அதை மடைமாற்றி எடுத்துக்கொள்வதற்கான ஒரு நுழைவாயிலாக, ஒரு அணைக்கட்டாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பில் தான் இவர்களெல்லாம் செயல்படுகிறார்களே தவிர இவர்களுக்கு சன்மார்க்கத்தின் மீது துளியும் இவர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. உண்மையான சன்மார்க்கத்தவர்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? 106 ஏக்கரையும் அவர்கள் வந்து ஆக்கிரமிப்பெல்லாம் முதலில் அகற்றி சுற்றிலும் நீங்கள் வந்து வேலி போட்டு, சுற்றிலும் வந்து மதில் சுவர் வைத்து, சிசிடிவி உள்ளிட்ட கருவிகள் பொருத்தி, அனைத்து வாயில்களிலுமே வாயில் காப்போன்களை நியமித்து, வழக்கமாக சென்று வரக்கூடிய மனிதர்கள் தவிர பிற நீங்கள் வந்து இந்த மதுபானம் அதே போல் வந்து பிற வந்து தீய செயல்கள் புரிவோர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி அதை தூய்மைப்படுத்தி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இத்தனை ஆயிரம் கோவில்களை வந்து துல்லியமாக நிர்வகிக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை ஏன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடலூர் பெருவழித்தலத்தை மட்டும் வேண்டுமென்றே அலட்சியமாக இன்று வரை வைத்திருக்கிறது என்றால் இது ஒரு நீண்ட நெடுங்கால திட்டம். இதை வந்து அப்படியே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கச் செய்து உள்ளே வந்து அது வந்து அழுக்காக இருக்கிறது, குப்பையாக இருக்கிறது, மனித நடமாட்டம் இல்லை, ஆண்டுக்கு 13 நாட்கள் தான் மனித நடமாட்டம், மீதி நாளெல்லாம் பாழடைந்து கிடக்கிறது என்பதை போன்று ஒரு ப்ரொஜெக்ஷனை தொடர்ந்து ஒரு பொய்யை திரும்ப கூறி அந்த இடத்தை ஒட்டுமொத்தமாக ஆட்டையை போட்டு அதை ஒரு குறிப்பிட்ட சங்கத்தினுடைய ஒரு பார்வையின் கீழ் கொண்டு
கொண்டு வந்து சங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அந்த சங்கம் அரசாங்கத்தினுடைய சிறப்பு சட்டத்தின் மூலமாக அது வந்து அதை வந்து சர்வதேச மையத்தை நிர்வாகம் செய்யும் என்பது போலவும் இந்து சமய அறநிலையத்துறையோடு இணைந்து செயல்படும் என்பது போலவும் அதன் மூலமாக அந்த சங்கம்தான் முழுக்க முழுக்க உலகெங்கிலுமிருந்து நன்கொடைகளை வசூல் செய்து அதை வந்து மடைமாற்றினா எப்படி பல்வேறு இடங்கள் சிறுக அந்த சர்வதேச மையத்தின் மூலமாக கொண்டு வந்து அதற்கு பிறகு அது எங்கே போகும் அப்படின்னு ஊரலகத்துக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடமாக அதை அவர்கள் வந்து உருவாக்க முனைந்த போதுதான் மாபெரும் எதிர்ப்பு கிளம்பியது. அதே போல் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தியது நாம் மீண்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன், டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமம் அல்ல, திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் டிஎன்டிவியினுடைய குழுமத்திற்கு அவனுடைய குழுவிற்கு புலனாய்வு குழுவிற்கு இவற்றையெல்லாம் வெளிச்சமிட்டு காட்டினார் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம தொடர்ந்து அதில் உள்ள விமர்சனங்களை எல்லாம் வைத்தோம். அரசாங்கத்திடம் நாம் கேள்வி கேட்டால் இவர்கள் பதில் சொல்வார்கள், அது முன்னுக்கு பின் போனான பதில்கள், அதுவும் சிறுபிள்ளைத்தனமான பதில்கள். எதுக்குப்பா நீங்கள் போய் சர்வதேச மையம் கட்டுறீங்க கேட்டால் 400 கடைகள் போடுறாங்க தைப்பூசத்தன்னைக்கு அதனால கொண்டு போய் போடுறோன்னு. 400 கடைகள்ங்கிறது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கா? இல்லைங்க, அன்றைக்கி 2 நாள் தான் போடுவாங்க. 2 நாள் கடை போடுறதுக்காக நீங்கள் வந்து காலம் பூரா வந்து அங்கே போய் கட்டுமானம் கட்டி பூரா வந்து நிரப்புறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்தது இல்லைங்களா? இதெல்லாம் வரதான் இவர்கள் போலி முகங்கள் கிழித்தெறியப்பட்டன. இவர்கள் உள்ளேதான் கட்ட வேண்டும் என்று சொல்வதற்கு வைக்கக்கூடிய எந்த வாதங்களுமே ஒரு வாதம் கூட வந்து உப்புச்சப்பு இல்லாத வாதங்கள், செத்த நாய்களை போன்ற வாதங்களைத்தான் இவர்கள் முன்வைத்தார்கள். அப்படிங்கிற காரணத்தினால இன்று அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள் இவர்கள் அம்பலத்தில். எனவே இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் வந்து பார்க்க போனால் இந்த சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, ஒரு வண்ணமயமான லெட்டர் பேட் அடித்து 2012 போட்டு முதலாக மார்ச் மாதமோ பிப்ரவரி மாதம் நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு அழைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதில் முகவரி இருந்தது, வடலூர் முகவரி இருந்தது. மேலே வந்து அதில் வந்து கௌரவ ஆலோசகர்னு ஒருத்தர் பெயரை போட்டிருந்தாங்க. அவர் அதுலேருந்து விலகிட்டப்பா அப்படின்னு சொன்னார். அவங்க வந்து திமுகவினுடைய தலைமை குடும்பத்திற்கு நெருக்கமானவர், அவர் விலகிட்டாருன்னு சொல்லிட்டார். அவர் விலகியாச்சா? அதற்கு பிறகு கௌரவ தலைவர், அதை வந்து உண்மையான தலைவராக இருந்த படப்பை பாலகிருஷ்ணய்யாவை கௌரவ தலைவராக்கிட்டாங்க. ஸோ கௌரவ தலைவர் அப்படின்னு இருந்த அவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது காணாம். அது வந்து அன்றைக்கி லெட்டர் ஹெட்டில் இருந்துச்சு. அப்புறம் வரிசையாக யார் பேர்லாம் லெட்டர் ஹெட்டில் இருந்துச்சு. அதில் தான் முதல்ல செயற்குழு கூட்டம் போட்டு பச்சை இங்கில் அந்த வெற்றிவேல் என்கிற அரசு ஊழியர், இன்றும் அவர் அரசு ஊழியர், அரசு மருத்துவர், அவர் வந்து ஒரு தனியார் சங்கத்தில் இருந்துக்கிட்டு எப்படி வந்து செக் புக்கிலலாம் கையெழுத்து போடுறாரு, அக்கௌண்ட்டில் கையெழுத்து போடுறாரு, எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கையெழுத்து போடுறாருன்னு தெரியல. அது எப்படி அவருடைய துறையை அனுமதிக்கிறது, தமிழ்நாடு அரசு அனுமதிக்கிறதுன்னு தெரியல. தமிழ்நாடு அரசு வந்து இதெல்லாம் கண்காணிப்பதாக இருந்தால் எதுக்கு சர்வதேச மையத்தை கொண்டு போய் குப்பையை கொண்டு போய் பெருவழித்தளத்துக்குள்ளே கொட்ட போகுது? ஸோ அதுவே பெரிய வந்து அப்போ ஒன்றுமே இப்போ ஒரு செயலற்ற நிர்வாகமாக இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு வேண்டியதே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வந்து பார்த்திங்கன்னா அவர் கையெழுத்து போட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெறுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த சங்கத்தைச் சேர்ந்தவர்கள். இதில் என்ன பியூட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த புதிதாக வெளியிடப்பட்டுள்ள இந்த மாநில செயற்குழு கூட்ட அறிவிப்பில் வந்து நாள் வந்து 1/6/2024 சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 4 மணி வரை, இடம் அருட்பெருஞ்சோதி அறக்கட்டளை வளாகம், கோட்டை, சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடக்குது. ஸோ இந்த செயற்குழு கூட்டம் வந்து ஆத்தூரில் நடக்குது. அன்னைக்கு நடந்த செயற்குழு கூட்டம் எங்கே நடந்துச்சு? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வடலூரில் நடந்துச்சு. இப்போது எங்கே நடக்குது? ஆத்தூரில் நடக்குது. பாருங்களேன், ஒரு 4-5 மாதங்களுக்குள் என்ன மாற்றங்கள். இதில் இந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்ட இந்த செயற்குழு கூட்ட அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தலைவர், பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் பொருளாளர் 3 பேர் பெயர் தான் இருக்குது. ஸோ கௌரவ ஆலோசகர் அவர் வந்து விலகிட்டார். அடுத்து வந்து கௌரவ தலைவராக இருந்த படப்பை பாலகிருஷ்ணன் பேரை காணாம், சரிங்களா, தூக்கிட்டாங்க போல, அவர் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு. அதுக்கு பிறகு வேறு எதுவுமே இல்லை. இரண்டாவது, இதில் முகவரியே கிடையாது. இந்த அழைப்பாணையில் வந்து பார்த்திங்கன்னா அழைப்புதலில் வந்து செயற்குழு கூட்டத்திற்கான அழைப்புதலில் அன்றைக்கி வந்து தலைமைச் சங்கத்தினுடைய வடலூர் அப்படின்னு ஒரு முகவரி போட்டிருந்தாங்க. அந்த வடலூர் முகவரியே தூக்கிட்டாங்க. முகவரியே இப்போ இல்லை. இதைத்தான் நான் சொன்னேன், லெட்டர் பேடு வந்து அமைப்புன்னு சொன்னேன். உடனே வந்து அந்த சங்கத்தைச் சேர்ந்த சிலர்லாம் வந்து வளர் பொய்யறிவாளன், டிஎன்டிவி அவதூறு பரப்புகிறது, டிஎன்டிவி பொய் பரப்புகிறது, என்ன உருட்டுனீங்கப்பா நீங்கள். இப்போ எங்கேயா போச்சு? உங்கள் அட்ரஸே இல்லாத ஒரு லெட்டர் ஹெட்டு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ஃபோன் நம்பர்கள், பொது அலைபேசி எண் இருக்கணும் இல்லையா, அதையும் காணாம். என்ன நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு லெட்டர் பேடில் அது செயற்குழு கூட்டம் நடக்குது, இவர்கள்தான் ஒட்டுமொத்தமான சன்மார்க்க சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் போல தமிழ்நாடு அரசோடு டைப் பண்ணி சர்வதேச மையத்தை உள்ளே கட்டுவதற்கான பணியை செய்கிறோம், நாங்கள் தான் எல்லாம் மட்டும் சொன்ன ஒரு லெட்டர் ஹெட்டில் அந்த அமைப்பினுடைய லெட்டர் பேடில் அட்ரஸே இல்லாமல் செயற்குழு கூட்டத்துக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, இந்த படப்பை பாலகிருஷ்ண ஐயா உருவாக்கிய இந்த செயற்குழு இந்த தலைமைச் சங்கம் இருக்கு இல்லைங்களா, வடலூர் 2012 துவங்கப்பட்டு 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த அமைப்புக்கு இதனுடைய பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பைலா என்று சொல்லக்கூடிய சட்ட விதிகளின்படி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூடுவதற்கு 15 நாட்களுக்கு முன்பாக எழுத்துப்பூர்வமாக, வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடாது, எழுத்துப்பூர்வமாக அனைவருக்கும் அழைப்புதல் அனுப்ப வேண்டும் அப்படின்னாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இதில் மேலே தேதியே கிடையாது. இந்த அழைப்பில் பார்த்திங்கன்னா தேதி போடுவாங்கள்ல மேலே, ஒரு லெட்டர் ஹெட்டில் எந்த கடிதம் அனுப்பினாலும் மேலே தேதியே கிடையாது. கீழே பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டதில் தான் கண்டுபிடிக்கணும். இந்த டாக்டர் ஜி வெற்றிவேல் என்கிற அந்த அரசு ஊழியர் இந்த தனியார் அமைப்பில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா 22 அப்படின்னு தேதி போட்டிருக்கார். அப்போ 22ஆம் தேதி போட்டு 1ஆம் தேதி போட்டால் எவ்வளோ நாள் ஆச்சு கணக்கு பார்த்துக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 9 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு வருது. ஆக இந்த பைலா படியும் இவர்கள் அந்த 15 நாட்களுக்கு முன்பாக கொடுக்கவில்லை. அடுத்தது பாயிண்ட், குறிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா 4வது பாயிண்ட், தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கைகள் முன்வைத்தல் குறித்து அப்படின்னு வருது. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்திங்கன்னா, இந்த முதல்ல அந்த அழைப்புதலை படிச்சிடறேன் நான். மாநில செயற்குழு கூட்டம் 1/6/2024 காலை 10 மணி 10:30 மணி 4 மணி வரை. இடம் அருட்பெருஞ்சோதி அறக்கட்டளை வளாகம், கோட்டை, சேலம் மாவட்டம், ஆத்தூர். பேரன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அளவில்லாத தனிப்பெருங்கரணியில் வருகிற 1/6/2024 அன்று நம் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. ஆகவே செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாவட்டத்திலிருந்து பொறுப்பாளர்கள் வரவில்லை எனில் உரிய நபரை நியமித்து அவசியம் கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை மாவட்டத்தில் நிர்வாகிகள் வரலைன்னா வேற ஒரு நபர் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பரவாயில்ல. கூட்டத்தில் விவாதிக்கும் கருத்துக்கள், நிதியாண்டு வருட உறுப்பினர் சந்தா சமர்ப்பித்தல் குறித்து, மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம், கிளைச்சங்கம் வலிமைப்படுத்துவது, ஒருங்கிணைப்பு பற்றி, சங்கத்தின் வளர்ச்சி குறித்து மற்றும் நிர்வாகப் பணிகளை மேம்படுத்துதல், தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கைகள் முன்வைத்தல் குறித்து, அடுத்து தலைவர் கொண்டு வரும் இதர தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை இவங்க வைக்க போகிறாங்க தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஏற்கனவே இவங்க வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது என்னன்னா, ஒரு சர்வதேச மையத்தை 100 கோடி ரூபாய் அளவில் கட்டுவதற்கு துணை நிற்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு, இந்து சமய அறநிலைத்துறைக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு தலைமைச் சங்கம் ஒரு லெட்டர் ஹெட்டில் அட்ரஸ் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் செயற்குழு கூட்டத்தையும் இவங்க பொதுக்குழு கூட்டத்தையும் வேறு வேறு இடத்துல கூட்டுறாங்க. இது என்ன வேறு வேறு அட்ரஸில் பண்ணுறாங்க? அப்போ இவர்களுக்கு ஒன்று அலுவலகம் கூட கிடையாதா? இவர்களுக்கு ஒன்று வடலூரில் இந்த தலைமைச் சங்கம் என்ன முகவரியில் தொடங்கப்பட்டதோ அதில் ஒரு அரங்கம் கூட கிடையாதா இவர்களுக்கு? ஆக சொந்த அரங்கம் இல்லாத, சொந்த அட்ரஸ் இல்லாத, ஃபைல்களை 2 துணிப்பையில் தூக்கி கொண்டு திரிகிற ஒரு அமைப்பாக திரிகிற காரணத்தினால்தான் இதை நாம் தொடர்ந்து லெட்டர் பேட் சங்கம் என்கிறோம். இதில் என்னையா உங்களுக்கு பிரச்சனை? படப்பை பாலகிருஷ்ண ஐயா உருவாக்குன அந்த சங்கத்தில் 32 சங்கங்கள் எங்கிட்ட இருந்துச்சுப்பா அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அந்த 32 சங்கங்களுடைய அந்த ஆதரவோடு தான் இவர்கள் சர்வதேச மையத்தை கட்டுவது போல ஒரு பிரம்மையை இந்த ஆக்கிரமித்து கொண்ட இந்த நபர்கள் செய்தார்கள். இவர்கள் இதுக்கு என்ன ஒரு கதை விட்டாங்கன்னா, 28 சங்கங்களினுடைய ஒப்புதல் கடிதங்களை நாங்கள் பெற்றுவிட்டோம் அப்படின்னு ஒரு கதையை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. சரிப்பா, அதை சர்வதேச மையத்தை பெருவெளிக்குள் கட்டலாம் என்று இந்த வடலூர் தலைமைச் சங்கம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டு கூட தற்போதைய லெட்டர் பேட் சங்கமாக இருக்கக்கூடிய இந்த சங்கத்தைச் சேர்ந்த முன்னால் இருந்த 32 சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் 28 சங்கத்தினர் பெருவெளிக்குள் கட்டலாம் என்று கடிதம் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு தகவலை பரப்பி விட்டாங்க. சரி, அப்படின்னா இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீதிமன்றத்தில் இவர்கள் சமர்ப்பிக்கும் போது அந்த 28 சங்கங்களுடைய கடிதங்களையும் சமர்ப்பித்திருக்கணுமா வேண்டாமா? இவர்கள் இன்று வரை சமர்ப்பிக்கவில்லை. இவர்கள் சமர்ப்பித்துள்ள 4 நினைக்கிறேன் 4 5 சங்கங்கள் தான். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் உள்ள சமீபத்தில் மேட்டுக்குப்பத்திலிருந்து சித்தி வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சென்னரி தண்டபாணி என்கிற ஒரு திமுக ஆதரவாளருடைய, திமுக சொம்பு அவருடைய ஒரு சங்கம். அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு திமுக சொம்பு அவர்கள் இந்த தலைமைச் சங்க கூட்டத்துக்கு நெருக்கமானவர்கள். அடுத்தது அந்த சேலத்திலேயோ இன்னொன்று ஈரோட்லேயோ ஒன்று, இன்னொன்று மலேசியாவிலேருந்து ஒரே ஒரு லெட்டர் பேடில் வாங்கியிருக்காங்க. அது என்ன அமைப்பு அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் இவர்கள் நீதிமன்றத்தில்
கட்டுமானம் பெருவெளிக்குள் கட்டலாம் என்று ஆதரவாக பெற்ற கடிதங்கள் மொத்தமே சங்கங்களுடைய எண்ணிக்கை 4 5 இது இவர்கள் இந்த தலைமைச் சங்கத்தை ஆக்கிரமித்துக் கொண்ட நிர்வாகிகளே வெவ்வேறு பெயரில் இவர்கள் வைத்துக் கொண்ட பினாமி சங்கங்கள் அல்லது அவர்களுக்குள்ளேயே பிரிந்து தனித்தனி சங்கங்களாக உருவாக்கி கொண்டு செய்த ஒரு மாய்மால வேலை. இந்த இதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தலைமைச் சங்கத்தைச் சேர்ந்த 32 சங்கங்களும் அதில் 28 சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்திருப்பதாக சொன்ன பொய். இப்போ வளர் மெய்யறிவான் என்கிற பெயர் வைத்திருக்கிற நாங்கள் சொல்வது பொய்யா, இல்லை நீங்கள் ஊருலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருப்பது பொய்யா? எங்களை பார்த்து பொய்யர்கள் என்று சொல்வதற்கு என்ன அருகதை இவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஒன்று. அடுத்ததாக இரண்டாவதாக நாம் சொல்வது என்னன்னா, இந்த 32 சங்கங்களில் 28 சங்கங்கள் வந்து கடிதம் கொடுத்ததாக சொன்ன பொய் அடிப்படையில் இன்று வரை அந்த 28 சங்கங்கள் வெளிப்படையாக கட்டுமானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற இல்லை. நீங்கள் இந்த 4-5 சங்கங்களை தவிர படப்பை பாலகிருஷ்ண ஐயா உருவாக்கிய அவர்கள் ஒன்றிணைத்த 32 சங்கங்கள் தான் அடிப்படை சங்கங்களாக தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் இல்லை ஜென்வின் சங்கத்தினர், அவர்கள் எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படி மிக நேர்த்தியாக மிக நேர்த்தியாக முறையாக செயல்படக்கூடிய அந்த சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் பெருவெளிக்குள் கட்டக்கூடாது என்பதையும் வந்து அவர்கள் வெளிப்படையாக இன்று வரை சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக கட்டலாம் என்றும் அவர்கள் ஆதரவு கொடுக்கல. இந்த 28 சங்கத்தினுடைய கடிதங்கள் எங்களிடம் இருக்கிறது என்று சொன்னது அது வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலை அப்படிங்கிறதுலேருந்து இவர்களுக்கு அந்த ஆதரவு கடிதம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம இப்போதைக்கு முடிவெடுத்துக்கலாம். ஒருவேளை இனிவேளை சமர்ப்பித்தா நம்ம பார்த்துக்குவோம். சரிங்களா? இப்போ வந்து இதுவரையிலும் நாம் இந்த காணொலியை பதிவேற்றும் வரையிலும் அந்த 28 சங்கங்களுடைய கடிதங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆக 32 சங்கங்கள் படப்பை பாலகிருஷ்ணனையை உருவாக்கிய தமிழ்நாட்டில் உள்ள முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வடலூர் தலைமைச் சங்கத்தின் உறுப்பினராக இணைந்திருந்த அந்த 32 சங்கங்களில் அவர்கள் எவருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இவர்களுடைய சங்கத்தை விட்டுருங்க, 32 சங்கம்னே கணக்கில் எடுத்துக்குவோம், அல்லது 28 சங்கம்னே கூட எடுத்துக்கலாங்க. அந்த 28 சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கட்டுமானத்து பெருவெளிக்குள் கட்ட வேண்டும் என்பதற்கு ஆதரவாகவும் அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. பெருவெளிக்குள் கட்ட வேண்டாம், வேறு இடத்தில் கட்டுங்கள் என்று சொல்வதற்கு ஆதரவாகவும் அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. அப்போ அவர்கள் நியூட்ராலிட்டி, அமைதியை கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் எதுலையுமே வாக்கெடுப்பில் நாங்கள் பங்கெடுக்காமல் நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம் என்கிற அடிப்படையில் இந்த சங்கங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆக இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் 28 சங்கங்கள் எங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கின்றது என்பது சொன்னது மிகப்பெரிய பொய். அதே வேளையில் அவர்கள் வந்து பெருவெளிக்குள் கட்ட வேண்டாம் என்று வெளிப்படையாக சொல்லாமல் இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் விசாரித்த வரையிலும் இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லோருமே வந்து தர்மசாலை நடத்திட்டு இருக்காங்க, சன்மார்க்க சங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்தந்த ஊரில் இவர்கள் வந்து சத்விசாரம் உள்ளிட்ட சன்மார்க்க பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. பல அமைப்புகள் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கோவில்களுக்குள் வந்து ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட சங்கங்களாக அமைப்புகளாக இருக்கின்றன. இன்னும் பல சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களிலிருந்து நன்கொடைகள் பெற்று தர்மசாலையினுடைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதிலும் குறிப்பாக இந்த சங்கத்தைச் சேர்ந்த அதை தற்பொழுது ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த லெட்டர் பேட் சங்கத்தைச் சேர்ந்த இவர்கள் என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கொளுத்த பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களுக்கெல்லாம் வந்து மாதம் 5000 10,000 என்று நன்கொடைகளாக அளித்து கொண்டே இருந்திருக்கிறாங்க, இன்றும் அளித்து கொண்டிருக்கிறாங்க. இதனால் இந்த சின்ன சின்ன சங்கங்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு வேளை நம்ம வந்து அது எதிராக சொல்லிட்டோம்னா இந்த நிதி நின்று விடுமோ என்று அச்சப்படுகிறார்கள் பல சங்கத்தினர் என்பது நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. சரி, நம்ம நடைமுறையில் எடுத்துக்கிறோம், ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம். சரிப்பா நின்றும் அதனால பயப்படுறாங்க. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா நம்ம குறிப்பாக திருப்பூர் சங்கத்தைச் சேர்ந்த சாது சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எப்பொழுது வந்து இந்த பெருவெளியை காக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தாரோ, எப்பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருவெளிக்குள் கட்டாதீங்க, வெளியில் அந்த சர்வதேச மையம் உள்ளிட்ட இந்த கட்டுமானங்கள் கட்டுன்னு குரல் கொடுத்தாரோ அன்று முதல் அவருக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு நகரங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து கொண்டிருந்த பல உதவிகள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து நிறுத்தப்பட்டு தற்பொழுது மிக குறைந்த அளவில் தான் அவருக்கு வந்து மிக நெருக்கமானவர்கள் அவரை புரிந்து கொண்டவர்கள் தான் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஆக நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா பெருவெளிக்குள்ள கட்டக்கூடாது என்று சொன்ன சாது சுப்பிரமணியத்திற்கு இவ்வளவு பொருளாதார நெருக்கடிகளை விதிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு சக்திகள் எவை, வெளிநாட்டு சங்கங்கள் எவை? அந்த வெளிநாட்டு சங்கங்கள் போல இப்போ தெள்ள தெளிவாக பெருவெளிக்குள்ள கட்டாதீங்க அப்படின்னு சொன்ன சாது சுப்பிரமணியத்திற்கு அந்த பணத்தை போல நிதி நிறுவனங்களை நிறுத்திய அமைப்புகள் எல்லாம் எவை அப்படின்னு துண்டா வந்து பார்த்தோம்னா அவர்களுக்கும் தற்போது உள்ள இந்த தலைமைச் சங்க ஆக்கிரமிப்பு கூட்டத்திற்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது தெரிஞ்சிடும்.
சரிங்களா? அந்த அடிப்படையில் இப்போ இவர்களெல்லாம் வந்து அந்த நிதி உதவியை வந்து முதலாக அதிகமாக அதிக கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே கோவிட் காலகட்டங்களில் அந்த அமெரிக்காவினுடைய நண்பன் ஃபவுண்டேஷன் மூலமாக அருட்கஞ்சி திட்டத்தின் மூலமாக அதிக அளவில் பணம் வழங்கப்பட்ட ஒரு சங்கமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சாது சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய சங்கம். அந்த சங்கத்திற்கு எப்பொழுது பெருவெளி காக்க வேண்டும் என்று அவர் எதிர்த்து நின்றாரோ, இவர்கள் மிக முக்கியமாக நீங்கள் நன்கொடை கொடுப்பதில் ஒருபுறம் இருக்கட்டும், பெருவெளியை காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு சாதுக்களுக்கு இடப்பட்ட கட்டளை அப்படின்னு அவர் திரும்பினாரோ, அப்பொழுது அவருக்கு அந்த சாங்ஷன்ஸ் என்று எப்படி வந்து ஒரு ஈராக் போன்ற நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பினா பொருளாதார தடை விதிப்பார்களோ, அப்படி இவர்கள் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட சங்கமாக இருக்கிறது. இதற்கு பயந்துதான் எல்லா சங்கங்களுமே எப்பொழுது இந்த பொருளாதார தடை விதித்து விடுவார்களோ என்று பல சங்கங்கள் முன்வராமல் இந்த பெருவெளிக்குள் கட்டவும் கூடாது என்பது அவர்களுடைய எண்ணம். அதே வேளையில் வெளிவந்து கட்டாதீர்கள் என்று சொல்வதற்கு தடையாக இருப்பது இந்த நன்கொடைகள். நம்முடைய கேள்வி என்னன்னா, நன்கொடைகள் எதற்காக அளிக்கப்படுகின்றன? நீங்கள் தர்மசாலையில் ஒருவருக்கு இருந்தவரிடமிருந்து பெற்று இல்லாதவருக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதுதான் தர்மசாலையினுடைய விதி. தர்மசாலைக்கு தேவையான அரிசி, காய்கறி, பருப்பு இவர்களெல்லாம் விளைவிக்க வேண்டும் என்றால் 106 ஏக்கரில் 40 ஏக்கர் அன்றே வந்து பெருமானார் தனியார் சாலைக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறத ஒப்படைச்சிருந்தாருன்னா அதிலிருந்து வருவாயை கொண்டே தர்மசாலை நடத்திவிட முடியும். யாருடைய டொனேஷனுமே தேவையில்லை. ஆனால் பெருமானார் அது ஏன் கூடாதுன்னு சொன்னார்? இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு ஏன் அளிக்கணும்? உன் பாவத்தை போக்குவதற்காக, இந்த தேகத்தில் பல தேகங்களில் செய்த தீமையை போக்குவதற்காக உனக்கு இருக்கிற ஒரே வழி அன்னவிரயம் செய்தல், அன்னதானம் செய்தல், பிற உயிருக்கு உதவுதல். இதற்காகத்தான் பெருமானார் ஒரு சமூக சமநிலைத்தை இம்பேலன்ஸ் ஆயிடக்கூடாங்க, சமூக சமநிலைத்தன்மையை, உயிர்ம சமநிலைத்தன்மையை, ஆன்ம சமநிலைத்தன்மையை உருவாக்குவதற்காகத்தான் அவர் இந்த திட்டத்தையே வகுத்தார். அப்படிப்பட்ட திட்டத்தில் ஒருத்தர் டொனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்குன்னா தங்கள் பாவத்தை போக்கி கொடுவதற்காக கொடுக்குறானே தவிர தர்மசாலைக்கு அவர்கள் போடும் பிச்சை அல்ல. சன்மார்க்க சங்கத்தவர்களே, தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்கொடைகள், அளிக்கப்படக்கூடிய நன்கொடைகள் உங்களுக்கு போடப்படும் பிச்சை அல்ல. அவரவர்கள் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக, முந்தேகங்களில் செய்த கொடுமைகளை போக்கிக் கொள்வதற்காக, தீமைகளை போக்கிக் கொள்வதற்காக, அதை பாவ விமோசனம் பெறுவதற்காக அவர்கள் தரக்கூடிய தொகை. அந்த தொகை அப்படியே நீங்கள் வந்து சாப்பாட்டில் வந்து அடுத்தவங்களுக்கு அதற்காக நிர்வாக செலவுகளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அதை செய்து எடுத்துக்கொண்டு உணவை அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு அளிப்பது தான் இதனுடைய நோக்கம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் டொனேஷன் நின்றுவிடுமோ, இவர்கள் பணம் நின்றுவிடுமோ என்று நீங்கள் தயங்கி நின்றால் சன்மார்க்கத்தின் மீது உங்களுக்கு உண்மையிலேயே பற்றுதலும் அன்பும் இல்லை. திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கொள்கை மீது உங்களுக்கு அன்பும் பற்றுதலும் இல்லை. திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரே நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய தர்மசாலையை பற்றின அந்த கொள்கையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் இதையெல்லாம் காண்பிக்கிறது. இனியும் வாழாவிருந்து திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது என்பதை ஒவ்வொருவரும் அவ்வளோ மனச்சான்றோடு நீங்கள் நின்று பேசி பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 5 ஆண்டு காலம் முடியக்கூடிய ஆட்சி மாநில ஆட்சி, 5 ஆண்டு காலத்தில் ஓடக்கூடிய ஆட்சி தான் இந்திய அரசினுடைய ஆட்சியும். இதெல்லாம் மனிதர்களுடைய ஆட்சி. திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமான செங்கோல் பிடித்து 5 புரிந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அது எத்தனை கற்ப காலங்கள் தாண்டினாலும், கற்பம் பல கழியினும், கற்பம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பேரண்டம் சுருங்கி விரியக்கூடிய காலம். ஒரு தடவை சுருங்கி விரியருக்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும். அப்படி பல ஆயிரம் கோடி ஆண்டுகளும் கற்பம் பல கழியினும் அங்கே நிற்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்ற அருளாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரரசனாக இருக்கக்கூடிய திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு அவரை ஒப்பிடும் பொழுது நீங்கள் இந்த 5 ஆண்டு கால மாநில ஆட்சிகளும் 5 ஆண்டு கால இந்திய அரசின் ஆட்சிகளெல்லாம் பெரிய ஒரு அதுதான் நிரந்தரம் என்று நம்பிக்கொண்டிருப்பது நீங்கள் எவ்வளவு பேதமையில் இருக்கிறீர்கள், நீங்கள் சன்மார்க்கத்தை விட்டு எவ்வளவு விலகி இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. அதே போல் உங்களுக்கு யாராவது டொனேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டொனேஷனுக்காக அவர்களுக்கு நீங்கள் அடிமையாகி விட வேண்டும் என்று எண்ணக்கூடியது எவ்வளவு பெரிய கொடுமை. நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டியது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தான். திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு கூட கிடையாது. அது கூட அவர் சொன்னதே இல்லை. அவர் எனக்கு அடிமையாக இருங்கள் என்று சொல்லவே இல்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும். எனவே இறைவருக்கு அடிமையாக இருத்தல் மட்டும்தான் உண்மையான சன்மார்க்கம், சாகாத கலையை நோக்கி செல்லக்கூடிய சன்மார்க்கமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இந்த லெட்டர் பேட் சங்கம் எப்படி கலகலத்து போய் நிற்கிறதோ, எப்படி அம்பலப்பட்டு போய் நிற்கிறதோ, நாளை ஒவ்வொருவரும் இந்த திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய இந்த நம்ம ஏற்கனவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீட்டில் கரண்ட் அடிக்குது, சுளீர்னு அடிக்கும்.
அதன் பிறகு கொஞ்சம் பைக்கில் வந்து ஸ்பார்க் பிளக் அடிச்சுன்னா சுளீர்னு அடிக்கும். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கரண்ட் கம்பியில் கை தொட்டால் அடித்து தூக்கி வீசும். நல்லா கெட்டியாக பிடிச்சா உடம்பு கருகிரும். இதுக்கே இவ்வளவு வந்து வாட்ஸ் கரண்ட்டு வந்து பவர் இருக்குது. இவர்கள் மின் நிலையத்திலேயே கொண்டு போய் கை வச்சிருக்கிறாங்க. திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து நேரடியாக வெளியில் கரண்ட் வரும் பார்த்தீங்களா, அங்கேயே போய் கை வைத்திருக்கிறார்கள். அதற்கு உண்டான பலனை அவர்கள் பெறுவார்கள். நீங்கள் தயவு செய்து விழிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். இனியும் உறங்கிக் கொண்டிருக்கார்கள், இனியும் மயக்கத்தில் இருக்காதீர்கள், மாயைக்கு ஆட்பட்டு இருக்காதீர்கள். சரிங்களா? இதைத்தான் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறோம். எனவே திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கிற அவர்கிட்ட நம்ம போகாமல் இருந்துடலாம். அல்லது போனால் நம்ம வந்து முறையாக ஏதாவது செய்யலாம். பிழைகள் இருந்தால் பொறுத்து கொள்ளுமாறு தாயிடம் கேட்பது போல் கேட்டு கூட நம்ம வெளியில் வந்துக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பெருவழித்தலத்தையே ஆட்டையை போடுறது, அதைவே பணம் காய்க்கும் மரமாக மாற்றுவது, இதை வைத்து பணம் சம்பாதித்து சொகுசாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று கற்பனை செய்வது, நடிப்பது, திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கர்களைப் போல பொய் பேசுவது, அலங்கார வார்த்தைகளை சொல்வது, இதெல்லாம் பெருமானார்கிட்ட வேலைக்கே ஆகாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்வதைப் போல இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கொள்ள வேண்டும். இல்லை என்றால் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்ன சொன்னாங்க? திருத்தி விடுவோம், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.